Okay. Okay. Good evening, everyone. இந்த ஸ்கிரீன் உங்களுக்கு தெரியுமான்னு நினைக்கிறேன். இப்ப பார்க்க இன்னைக்கு லெவல் 3, ஐ திங்க் இது செஷன் 2, பட் லெவல் 1, 2 ஆக்களும் வரலாம். ஒரு ஸ்டோரி நீரஜா இன்னைக்கு வாசிப்பா. நான் அதுக்கு முதல் ஐ வாண்ட் டு கிவ் an introduction. அப்ப இந்த ஸ்கிரீன் தெரிஞ்சா இது எங்கட யூடியூப் சேனல், அதுண்ட லிங்கை நாங்க வாட்ஸ்அப் பேஜ்ல போடுறோம், நாங்க ஃபேஸ்புக்லயும் போடுறோம். நான் அதுல 2 மீடியத்துல தான் உங்களோட நாங்க கண்டாக்ட் பண்றோம், ரைட்? நீங்க ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல எங்களோட இருந்தா எல்லாம் வரும், அல்லது ஃபேஸ்புக்ல நீங்க பார்க்கலாம். ஸோ இதுல நீங்க போனா எல்லா வீடியோவும் அனிமே 1 day 2 daysக்கு நாங்க போடுறோம். ஸோ நீங்க ஒரு அடியா 1 hour செலவழிச்சு பார்க்க இல்லாட்டி நீங்க விட்டு விட்டு பார்க்கலாம், இதுல இருக்கும், ரைட்? ஸோ அது நம்பர் 1. நம்பர் 2, ஒரு வெப்சைட்டும் இருக்குது, கூகுள் சைட்ஸ்ல செய்திருக்குது, அதுன்ற லிங்க்கும் தந்திருக்குது, ரைட்? அது ஸ்டில் பில்டப் பண்ணி கொண்டு இருக்குது. நானா இதுதான் எங்களோட மெயின் ஃப்ரேம் ஒர்க். ஒவ்வொரு வயதும் பிறந்ததுல இருந்து வாசிக்கலாம் புக்ஸ். அது எக்ஸாம்பிள்ஸ், என் எக்ஸ்பீரியன்ஸ். நான் ஜெஃப்னால வளர்ந்தேன். இவ என்னோட மகள் நீரஜா வந்து அமெரிக்கால வளர்ந்தவ. வேற இன்ஸ்ட்ரக்டர்ஸையும் எடுக்க பார்க்கிறோம். ஸோ அவன் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு இந்த புக்ஸ், ஆனா உங்களுக்கு புக்ஸ் இல்லாம இருக்கலாம், சில பேருக்கு லைப்ரரியில இருக்குது இதுகள். அப்ப இந்த புக்ஸ்க்கு லிங்க்ஸ் போட்டிருக்கு, கணக்கத்துக்கு ஃப்ரீ லிங்க், ரைட்? ஸோ கிளிக் பண்ணி பார்த்தா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு நாங்கள் லெவல் 3 படிக்க போறோம். ஸோ லெவல் 3ல போய் இதை கிளிக் பண்ணினா அங்க இருக்குது. நாங்க முந்தி மேஜிக் ட்ரீ ஹவுஸ் புக்ஸை பற்றி காய்ச்சினாங்க. அது இந்த சில புக்ஸ் நாங்க இன்னும் வாசிக்கல. இதுதான் இன்றைக்கு அன்புக். ஸோ இதுல போய் கிளிக் பண்ண, அப்ப சில பேர் சொன்னா வாட்ஸ்அப்ல அனுப்பின லிங்க் இப்போ இங்கே காண இல்லையண்டு. பட் இதுல கிளிக் பண்ணோடனே அந்த புக்குண்ட லிங்க் ஓபன் பண்ணும். நீங்களும் சர்ச் பண்ணி எடுக்கலாம். எல்லா புக்கும் ஃப்ரீயா இல்லை தானே, சிலது இருக்குது. பட் இந்த புக் தான் நாங்க இன்னைக்கு வாசிக்க போறோம், ரைட்? அண்ட் இந்த ரோசா பார்க்ஸ் ஒரு ஆப்பிரிக்கன் அமெரிக்கன் அல்லது ஒரு பிளாக் யங் உமன் 1956ல அமெரிக்கால நடந்ததை பற்றி வாசிக்க போறோம். அதுக்காக நான் ஒருக்கா ஃபர்ஸ்ட் அமெரிக்காவில் இருக்கிற அந்த ரேஷியல் டிவைட், அந்த நிற வேற்றுமை, அதெல்லாம் பற்றி ஒரு சின்ன ஹிஸ்டரி பிரசன்டேஷன் ஃபாஸ்டா செய்ய போறேன். அதுக்கு பிறகு நீரஜா இந்த புக் என்னன்னா 30 பேஜஸ் தான், 31 பேஜஸ் தான், லெவல் 3. அப்ப ஆக அவ விளங்கப்படுத்த மாட்டா, ஒரு லெவல்ல உங்களை கொண்டு போவா. அப்ப நான் அதை செய்ய போறேன், ரைட்? பட் அகெயின் கோயிங் பேக், இதுக்கு இந்த வெப் பேஜ் போனா சிலதுக்கு இன்னும் அந்த அட்வான்ஸுக்கு நான் இன்னும் பில் பண்ணல. பட் ஈவன் லெவல் 5க்கு இங்க டாரியோ த விம்பிக்கிட் ஒரு ஃப்ரீ புக் எடுத்துட்டேன். இது வந்து நான்சி ட்ரூ சீக்ரெட் மிஸ்ட்ரி கதை, இது இன்னொன்று 3 இன்வெஸ்டிகேட்டர்ஸ் கதை. இது பழைய கதை என்றாலும் ஸ்டில் பீப்புள் ஹேவ் இட் இன் லைப்ரரிஸ், தே ரீட். அப்ப 7 அளவுக்கு நாங்க இதுல போட்டிருக்கிறோம் உங்களுக்கு ஃப்ரீ புக்ஸ், ரைட்? ஆனா நீங்க பிறகு உங்க எல்லா கன ஸ்கூல்ஸுக்கு ஆல் பாய்ஸ் ஆல் கேர்ள்ஸ் எல்லாம் காசு கொடுக்கணும் புக்ஸ் வேண்ட. ஸோ இப்ப இந்த ஒரு நாலேஜ் இருந்தா இந்த டீச்சர்ஸ் மெட்டாக்கள் கேட்டு இப்படியான புக்ஸையும் வாசிச்சு கொள்ளலாம். மற்றது இந்தியன் பிரசன்டேஷன் முதல் நாங்கள் இதுல செய்ய சில பேர் சொன்னவே எல்லாம் அந்த கொஞ்சம் ஒரு என்டர்டெயின்மெண்ட் புக்ஸா இருக்குது, படிப்பு புத்தகம் இருந்த நேரம். இன்னைக்கு நாங்க கதைக்க போற விஷயம் ஒரு ஹிஸ்டரி, வரலாற்றை பற்றி ஒரு படிக்கிற விஷயம். ஸோ அதுக்கு ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை நாங்க கொடுத்தா உங்களுக்கு நீங்க விளங்கி கொள்றதுக்கு அது கொஞ்சம் கஷ்டம். நான் ஃபாஸ்டா ப்ரெசென்ட் பண்ண போறேன். அமெரிக்கா ஃபார்ம் பண்ணி ஒரு நாடாக அமெரிக்கா வந்து 250 இயர்ஸ். இலங்கை மாதிரி ஒரு பெரிய பழைய நாடு அல்ல அமெரிக்கா, ரைட்? அடுத்த கிழமை ஞாயிற்றுக்கிழமை 4th of July 250 இயர் அனிவர்சரி அமெரிக்கா ஃபார்ம் பண்ணி. ஸோ நீங்க இங்க இருக்கிறீங்க இலங்கையில, இந்தியா இங்க இருக்கு. எந்த ஹேண்ட் தெரியுதா நீரஜா? நான் காட்ட எந்த கர்சர் தெரியுதா? இல்லையா? ஓ, ஓகே, ஆல்ரைட். ஸோ ஐ டோன்ட் நோ ஹவு டு பாயிண்ட். உங்களுக்கு இந்தியாவுக்குள்ள இருக்கிறீங்க, தெரியுதா? ஓகே, தெரியுது, குட், தேங்க்யூ. ஸோ இங்க இருக்கு இலங்கை, இங்க இருக்கு அமெரிக்கா, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, ரைட்? ஆல்ரைட். ஸோ அமெரிக்கால நடந்த ஒரு கதையை பற்றி கதைக்க போறோம். அமெரிக்காவுக்கு முதல் 2000 ஆண்டு 3000 ஆண்டுக்கு முதல்
ஆக்கள் வந்தவை. அங்க ஒருத்தருமே இருக்கே இல்ல, இலங்கையில இருந்தவை அப்பவே ஆக்கள். அமெரிக்காவில ஒருத்தரும் இருக்கே இல்ல. அப்ப 2000 ஆண்டுகளுக்கு முதல் யார் முதல் வந்தவை? ஏசியாவில இருந்து மேல ரஷ்யா, மொங்கோலியா, சீனா அந்த பக்கத்துல இருந்து இது உலகம் ஒரு உருண்டை தானே, ரைட்? இட்ஸ் இங்க இருக்கிறீங்க இலங்கையில, உலகம் ஒரு உருண்டை, ரைட்? இங்க ஆப்பிரிக்கா, இங்க இருக்க அமெரிக்கா, மற்ற பக்கம், ரைட்? ஆனா அங்க முதல் வந்தவே மேல போனீங்கன்னா வட துருவம் நோர்த் போல் பக்கம் போனா அங்கால அலாஸ்காவும் ரஷ்யாவும் பக்கத்துல இருக்குது. அந்த காலத்துல ஸ்னோ ஃபார்ம் பண்ணி ஒரு லேண்ட் பிரிட்ஜ் இருந்தது. அந்த லேண்ட் பிரிட்ஜால நடந்து இதுக்குள்ள வந்தவை அமெரிக்காவுக்கு ஆக்கள். அவை எப்படியான ஆக்கள்? அவை இந்த உருவத்துல இருப்பினான். அவைய இந்தியன்ஸ் சொல்றது. ஆனா எங்களை மாதிரி இந்தியன்ஸ் இல்ல. நான் ஏன் அப்படி சொல்றேன்னு நான் சொல்றேன். ஓகே, நேட்டிவ் அமெரிக்கன்ஸ். அவன் ஃபீச்சர்ஸ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் அந்த சைனீஸ் மொங்கோலியன் லுக் இருக்கும், ரைட்? அவைய அது அது நிறத்துவேசமான சொல்லன்னு இப்ப சொல்லினா ரெட் ஸ்கின் சொல்றது செவ்விந்தியர்கள் எங்கட புத்தகங்கள்ல படிச்சிருக்கிறோம். என்னன்னா அவன் நிறம் கொஞ்சம் அந்த சிவப்பா இருக்குமெண்டு அது இப்ப கொஞ்சம் பிரச்சனை அப்படி சொல்றது. இவன் தான் அமெரிக்காவினுடைய பூர்வீக மக்கள். இவர்கள் இப்படி அலாஸ்காவுக்கு வந்து இப்ப கனடா பக்கத்தால நடந்து வந்து அமெரிக்காக்கள் கனடங்களுக்கு நடந்து சில குடியேற்றங்கள் பிரமிட் எல்லாம் கட்டியிருக்கிறார்கள். ஆனா பெருசாக ஆண்டது மெக்சிகோயில மாயன் கல்ச்சர். மாயன் சில பேர் சோசியல் ஸ்டடீஸ்ல படிப்பிருக்கீங்க, 7ஆம் 6ஆம் பிள்ளைகள் வந்தீங்களோ தெரியாது. இலங்கையில இருந்து மாயா நாகரிகம், மாயன் பெரிய பிரமிட்ஸ் எல்லாம் கட்டி நல்லா இருக்கு, நாங்க போய் பார்த்துருக்கிறோம். பிறகு கீழே போய் இன்கா நாகரிகம் பெருவில இருந்தது, பெரிய நாகரிகம் கட்டி இருந்தார்கள், சரிதானே? அப்படி இருக்க யூரோப்பியன்ஸ் ஐரோப்பியர்கள் இங்க வந்தார்கள். கொலம்பஸ் 1492ஆம் ஆண்டு இங்க வந்தார். இங்க இந்தியா கண்டுபிடிக்கிறேன், உலகத்தை மற்ற பக்கத்தால சுத்தி போய் கண்டுபிடிக்கிறேன், ரைட்? இந்தியாவுக்கு வேற கீழே ஆப்பிரிக்காவுக்கு கீழே ஆள போய் இந்தியாவுக்கு வராம இப்படி சுத்தி வந்து கண்டுபிடிக்க போறேன்னு வந்து இந்த லேண்டை கண்டுபிடிச்சிட்டு அவர் அங்க அந்த பூர்வீக அமெரிக்கர்களை காண்ற. இந்த அமெரிக்கால இல்ல, அந்த வெஸ்ட் இண்டீஸ் சொல்ற அந்த தீவுகள்ல கண்டுட்டு அவர் ஸ்பானிஷ் கண்ட காசுலாம் வந்தவர் கத்தோலிக்ஸ். அவர் வந்து அவைய இந்தியர் என்ற அதுதான் இந்த ஆட்களை நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் பூர்வீகர்களை இந்தியர்கள் என்று சொல்ல வேண்டி வந்தது. இவர் பிள்ளைய அவைய கண்டு இந்தியர் என்றுத்தாங்க, ரைட்? அப்ப இந்தியன்ஸ் இன்னும் சொல்றது அமெரிக்கன் இந்தியன்ஸ், ரைட்? அவர் வந்த பிறகு நிறைய காலனித்துவவாதிகள், காலனைசேஷன் அப்படித்தானே, போர்த்துகீஸ், ஒல்லாந்தர், இங்கிலாந்து எல்லாம் வந்து இலங்கையை ஆட்சிப்படுத்தினது. அப்படி இங்கே நிறைய பேர் பெறுகிறார்கள். அப்ப இங்கே தென் அமெரிக்கான்னு சொல்றது இந்த இந்த சவுத் அமெரிக்காவுக்கு வந்தவர்கள் அநேகமா கத்தோலிக்கர்கள், கேத்தலிக்ஸ். இங்கிலீஷ் பேசுறார்கள் வேற இல்ல. இது லத்தீன் அமெரிக்கான்னு சொல்றோம். இங்க எல்லாம் ஸ்பானிஷ் தான் பேசுவார்கள். எக்ஸப்ட் பிரேசில்ல போர்த்துகீஸ் பேசுவார்கள். சப்பாத்துன்னு சொல்லுவார்கள். பிரேசிலாக்கள் எங்கிட்ட விட்டு வந்திருக்காரு, சப்பாத்துன்னு சொல்லுவார்கள். நாங்க சப்பாத்துன்னு சொல்ற மாதிரி குசினியன்னு சொல்லுவார்கள். அவர்கள் தான் பேசுவார்கள். மற்றவர்கள் ஸ்பானிஷ் பேசுவார்கள். இவர்கள் வந்து மிகவும் கட்டுமையாக நடந்து கொண்டு அந்த பூர்வீக மக்களை கனவேர் இறந்து விட்டார்கள். மற்றது இவர்கள் பெண்களை கொன்றவில்லை, அவர்கள் அங்கே இருக்கிற பெண்களை தான் மனம் புரிந்தார்கள். அப்போ ஒரு புதிய இனத்தையே உருவாக்கி விட்டார்கள், ஒரு கலந்த இனம். ஐரோப்பியர்களும் இந்த பூர்வீகர்களும் சேர்ந்து பூர்வீகர்களுடைய தனித்தன்மை அப்படியே இழந்து போய்விட்டது. இங்கே லத்தீன் அமெரிக்காவிலே கத்தோலிக்க சமயம் பெருசாக பரப்பப்பட்டு விட்டது. அமெரிக்காவுக்கு வந்தவர்கள் அநேகமாக பிரித்தானியர்கள். அவர்கள் முதல் இங்கே வந்தார்கள். அவர்கள் வந்தது வெர்ஜினியா என்ற இடத்துக்கு வந்தார்கள். அவர்கள் வந்து ஒரு ரிலிஜியஸ் ஃப்ரீடத்தை எதிர்பார்த்து வந்தார்கள். அங்கே பிரித்தானியாவில் இருக்கிற அரசன் பல கட்டுப்பாடுகளை கொடுக்கிறார். நாங்கள் ஃப்ரீயாக இருக்க வேண்டும் என்றும், அங்கே பஞ்சங்கள், அங்கே பிரபுத்துவம், லோடு அண்டு பெரிய ஹயராக்கி இருந்தபடியால் நாங்கள் போய் எங்கட வாட்டை வாழணும் என்று நல்ல வாழ்க்கைக்காகவும் சமய ஃப்ரீடம். அவர்கள் கிறிஸ்டியன்ஸ் தான், ஆனா இந்த சர்ச் அங்கே இருக்கிற சர்ச்சில் பிடிக்காம நாங்கள் எங்களுக்கு விருப்பமான முறையிலே இருக்க வேண்டும் என்று இங்கே வந்தார்கள். வந்து இந்த அமெரிக்காவுடைய ஈஸ்ட் கோஸ்டிலே தான் குடியேறினார்கள். அப்படி குடியேறினவர்கள் கொலம்பஸ் 1492 வார
ரைட். பிறகு என்ன நடந்தது என்றால் 1607 ஜேம்ஸ் டவுன் என்று ஒரு குடியேற்றத்தை இவர்கள் வந்து அமைக்கிறார்கள், பிரித்தானியர்கள். ரைட். அப்ப இங்க இருக்கிறது யூரோப், இங்க இருக்கிறது அமெரிக்கா, அட்லாண்டிக் சமுத்திரம், இங்க இருக்கிறது ஆப்பிரிக்கா. அப்படி வந்த யூரோப்பியன்ஸ் பிறகு என்ன செய்தார்கள் என்றால், ஃப்ரீடம் வேணும் என்று தங்களுக்காக வந்தவர்கள் அங்கே வந்து அவர்கள் முதல் இந்தியர்களோட சண்டை பிடிக்கிறார்கள். இந்தியர் என்றால் அந்த நேட்டிவ் பூர்வீக மக்கள் இவர்களுக்காக வில்லு அம்புவை அடிக்கிறார்கள். இவர்களிடம் துப்பாக்கி இருக்கிறது, அங்கே சண்டைகள் நடக்கிறது. சரிதானே? ஏனென்றால் இவர்கள் ஆக்கிரமிப்பாளர்கள் என்று. அதை விட இவர்களுடைய நோய்கள் தொத்தி அங்கே இருந்த பூர்வீக மக்கள் பல பேர் உயிரிழக்கிறார்கள். பிறகு இவர்கள் தங்களுடைய தோட்டங்களிலே வேலை செய்வதற்காக ஆப்பிரிக்காவில் இருந்து கருப்பின மக்களை அடிமைகளாக பிடித்து வருகிறார்கள். அடிமைகளாக பிடித்து அமெரிக்காவை கொண்டு வருகிறார்கள். அதிலிருந்து பொருளை உற்பத்தி செய்து ஐரோப்பாக்கு அனுப்புகிறார்கள். அதனாலதான் இந்த பிளாக் ஆக்கள் வந்தது. அதுதான் நாங்க ரோசா பார்க் அவர்களுடைய கதையை இன்றைக்கு படிக்க இருக்கிறோம். அப்ப அப்படி வந்தவர்கள் அமெரிக்காவை இப்ப இருக்கிற ரீஜன்ஸ் என்று பார்த்தால், அமெரிக்கா பிறகு என்ன செய்யுதுன்னா வெஸ்ட்வர்ட் மைக்ரேஷன் செய்கிறது. முதல் இங்கே குடியேறினவர்கள் வெஸ்ட் மேற்கு திசை நோக்கி போகிறார்கள். ஏனென்றால் 1850ஆம் ஆண்டு ஏதோ கலிபோர்னியாவிலே தங்கத்தை கண்டுபிடித்து விட்டார்கள், கோல்ட் ரஷ், தங்கத்தை கண்டுபிடித்தார்கள் என்று சொல்லி இங்கே இருந்து எல்லாரும் அங்கே போகிறார்கள். போக போக இந்த இடங்களிலே இருந்த பூர்வீக அமெரிக்க மக்களுடன் சண்டைகள் வருகின்றன. அதனால் அவர்கள் மேலும் மேலும் அழிகிறார்கள். ரைட். அப்ப அமெரிக்காவுடைய வரலாறு என்பது ஒரு லேண்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி என்று சொல்வார்கள். எங்களை மாதிரி ஆக்களுக்கு எல்லாம் நல்ல ஃப்ரீடமாக இதையும் கழித்து நாங்கள் இருக்கலாம். ஆனால் அது ஒரு பல கரைகளை கொண்ட ஒரு வரலாறு என்பதும் உண்மை. ரெண்டு பக்கமும் இருக்கிறது. இந்த ஒரு கதைக்கும் ரெண்டு பக்கமும் இருக்கிறது. அப்ப இங்கே நீங்க பார்த்தீர்கள் இந்த சவுத் ஈஸ்ட் என்று சொல்லப்படுகிற பகுதி, அதுல நாங்கள் வசிக்கிறோம். அங்கேதான் பெரிய பருத்தி தோட்டங்கள் உருவாக்கப்பட்டது, காட்டன் பிளான்டேஷன்ஸ். அதுக்குத்தான் நிறைய கருப்பின மக்களை அடிமைகளாக வேலை செய்ய கொண்டு வந்தார்கள். அப்ப சவுத் ஈஸ்ட் தான் ஒரு நிறத்துவேஷம் கூடிய இடமாக முன்னர் இருந்தது. இப்பவும் ஓரளவு இருக்குன்னு சொல்றார்கள். நான் அதை உணரவில்லை, நான் இதில் பற்றி கண்டுகொள்ள மாட்டேன். ஆனா அப்படியான ஒரு 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 அபிப்பிராயம் இருக்கிறது. பிறகு போக போக அந்த அந்த மக்கள் இங்கே அடிமைத்து பிடித்து வந்த மக்கள் வேறு இடங்களுக்கும் போகிறார்கள். ஏனென்றால் அங்கால இருந்தவர்கள் நார்த் ஈஸ்ட் அந்த பக்கத்தில் இருந்தவர்கள் கூட பரந்த மனது உடையவர்களாக இருந்தார்கள். இவர்களை ஏற்று அங்கே இருந்த தொழிற்சாலைகளில் அவர்களை வேலைக்கு சேர்க்கிறார்கள். ரைட். அப்ப அங்காலே ஒரு மைக்ரேஷன் நடக்கிறது. இப்ப அமெரிக்காவுடைய மேப் இப்படித்தான் இருக்கிறது. நாங்கள் இங்கே இருக்கிறோம், இந்த ஷார்லட்ல இருக்கிறோம், இங்கே நார்த் கேரோலைனாலே. இங்கே அலபாமாவிலே நடந்த ஒரு கதையத்தை நாங்கள் இன்னைக்கு படிக்க போகிறோம். டீப் சவுத் என்று சொல்வார்கள். 1956 இந்த ரோசா பார்க் என்ற பெண்மணியுடைய புரட்சியை பற்றி படிக்க போகிறோம். அதை விட நாங்கள் சொல்லணும், இங்கே கலிபோர்னியா இருக்கிறது, சான் பிரான்சிஸ்கோ, இங்கே சியாட்டல் இருக்கிறது. அங்கதான் மைக்ரோசாப்ட் நிறுவனம் இப்ப சத்ய நடலா என்ற ஒரு இந்தியர் தலைவராக இருக்கிறார். கலிபோர்னியாவிலே கூகுள், சுந்தர் பிச்சை தமிழர், சென்னையை சேர்ந்தவர். ஈலோன் மஸ்க் டெஸ்லா நடத்துறவர், அவர் இங்கே சவுத் ஆப்பிரிக்காவை சேர்ந்தவர். அப்ப பல விதமாக வேற நேரங்களிலே 1960க்கு பிறகு இங்கே வந்த வெளிநாட்டு ஆட்கள் கொடியேற்றி பறக்கிறார்கள் அமெரிக்காவிலே. ரைட். அதையும் நாங்கள் இங்கே சொல்ல வேணும். லேண்ட் ஆஃப் கண்ட்ராஸ்ட், மாறுபாடுகளின் நிலம். அப்ப திருப்பி இது ஒரு வேகமாக சொல்லி முடித்தேன் என்றால், கொலம்பஸ் வருகிறார் 1492. 1607 ஜேம்ஸ் டவுன் என்ற ஒரு முதலாவது குடியேற்றத்தை நிறுவி இங்கிலாந்திலிருந்து குடியேற்றவாதிகள் வருகிறார்கள், சமய சுதந்திரத்துக்காகவும் நல்வாழ்வுக்காகவும். அப்படி வந்தவர்கள் 1619 முதலாவது கருப்பின ஆளை அடிமையாக, ஸ்லேவாக பிடித்த ஆளை விற்பார்கள். சிலவர்களே குடும்பத்தில இருந்து கணவனை மட்டும் விட்டு விட்டு மனைவி பிள்ளைகள் வேறு இடத்துல இருக்கும். அப்படிலாம் நடந்தது. பிறகு பிரித்தானியாவில் இருந்து சுதந்திரம் பெறுவதற்காக அமெரிக்கா ரெவல்யூஷனரி வார், சுதந்திர போராட்டத்தை செய்கிறது. அதனுடைய 250 ஆண்டுகள் தான் அடுத்த 4ஆம் தேதி வருகிறது, அடுத்த கிழமை. பிறகு அவர்கள் கான்ஸ்டிடியூஷன் எல்லாம் எழுதி சர்ச் அண்ட் கவர்மெண்ட் ஷுட் பி செப்பரேட், அதாவது தேவாலயமும் அரசாங்கமும் சம்பந்தப்படக்கூடாது என்றெல்லாம் அவர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள் அரச யாப்பிலே. அதெல்லாம் செய்தார்கள். ஆனால் அடிமைத்தனம் தொடர்ந்தது. லூசியானா பர்ச்சேஸ் என்றது ஒரு முக்கிய நிகழ்ச்சி. அதாவது அவர்கள் வெஸ்டிலே, மேற்கு பக்கத்திலே அவர்கள்
லேண்டை வேண்டி வேண்டி மூவண்ண துவங்கினார்கள் முழு காண்டினென்டை பிடிக்க. அப்பொழுது அங்கே இருந்த பூர்வீக மக்களுக்கு பல கொடுமைகள் நடந்தன. பிறகு இந்த சிவில் வோ நடந்தது. சிவில் வோ அமெரிக்காவில் இருக்கிற வடக்கு பக்கத்துக்கும் தெற்கு பக்கத்துக்கும் ரெண்டாக பிரிந்து சண்டை நடந்தது. அது அது வந்து தெற்கு பக்கத்தில் இருந்தவர்கள் அடிமைத்தனத்தை விட மாட்டேன் என்று விட்டார்கள். வடக்கு பக்கத்தில் இருந்தவர்கள் அடிமைத்தனத்தை நிப்பாட்ட வேண்டும் என்று சொன்னார்கள். ரைட்? அப்ப சண்டை நடந்து இமான்சிபேஷன் ப்ரொக்ளமேஷனை ஏப்ரஹாம் லிங்கன் செய்து இனிமே அடிமைகள் இங்கே இருக்கக்கூடாது, அடிமைத்தனத்துக்கு முற்றுக்கட்டை என்று கொண்டு வந்தார் இந்த 1865ஆம் ஆண்டு. ஆனால் அவரை பிறகு சுட்டுக் கொண்டார்கள். அவர் ஒரு நாடகம் பார்த்து கொண்டிருக்கும் போது அவரை சுட்டுக் கொண்டார்கள். அதுக்கு பிறகு 1830ஆம் ஆண்டிலே இங்கே இருந்த அந்த இந்தியர்கள் நினைக்க அந்த பூர்வீக குடிமக்கள் பிரச்சனையா இருக்கிறார்கள் என்று அவர்களை எல்லாம் பெட்டி படுக்கையோடு எடுத்து இந்த கழுதைகள் குதிரைகளிலே ஏற்றி எத்தனையோ ஸ்டேட்ஸால எத்தனையோ மாநிலங்களாலே தள்ளி ஓல்கஹோமா என்ற இடத்திலே கொண்டே இதுதான் உங்களுக்கு குடியேற்றம், நீங்கள் இங்கதான் இருக்க வேண்டும் என்று பூர்வீக நிலங்களிலே இருந்து விரட்டி வேற ஒரு இடத்திலே குடியேற்றினார்கள். இதுக்கு நான் ஒன்று சொல்ல வேண்டும், 1816 அளவிலே அமெரிக்கன் மிஷனரிகள் யாழ்ப்பாணம் வந்து விட்டார்கள் சேவை செய்து பள்ளிக்கூடத்தை. இதெல்லாம் அவர்கள் வடக்கு பக்கத்தில இருந்து வந்தவர்கள், அவர்கள் கொஞ்சம் நல்ல மனதுடையவர்கள். ஆனால் இங்கே அந்த பூர்வீக அமெரிக்கர்களை குடியேற்றத்திலிருந்து கொண்டே வேறு இடத்திலே குடியேற்றினார்கள் தூர. அப்படி அது போகிற இடத்திலேயே எத்தனையோ மாதங்களாக நடந்த பயணத்திலேயே ட்ரெயில் ஆஃப் டியர்ஸிலே எத்தனையோ பூர்வீக மக்கள் உயிரிழந்து விட்டார்கள். அதுவும் ஒரு உண்மை. பிறகு வேர்ல்ட் வார் 1 நடக்கிறது. பிறகு பெண்களுக்கான வாக்குரிமை 1920ஆம் ஆண்டுதான் அமெரிக்காவிலே கிடைக்கிறது. பிறகு கிரேட் டிப்ரெஷன், நான் எல்லாத்தையும் சொல்லவில்லை, வேர்ல்ட் வார் 2 நடக்கிறது, அமெரிக்கா பெரிய நாடாக வருகிறது. ஆனால் இந்த கருப்பர்களுக்கு பல உரிமைகள் இல்லை. அதை பற்றி தான் நீரஜா வாசிக்க போகிறோம். அந்த நேரத்திலே 1950 60 அவர்கள் வந்து போராடினார்கள் தங்களுடைய உரிமைகளுக்காக. கருப்பின மக்கள். ஜோன் எஃப் கெனடி ஒரு பிரபல ஜனாதிபதி சுட்டுக் கொல்லப்பட்டார். அதுக்கு பிறகு சிவில் ரைட்ஸ் அவர்களுக்கு வெற்றி பெறுகிறது. ஆனால் அவருடைய தலைவர் மார்ட்டின் லூதர் கிங் சுட்டுக் கொல்லப்பட்டார் 1968ஆம் ஆண்டு. பிறகு வியட்நாம் போர் நடக்கிறது, சந்திரனுக்கு போகிறோம், சோவியத் யூனியன் விழுகிறது, அமெரிக்காவுக்கு 9/11 அட்டாக் நடக்கிறது. பராக் ஒபாமா கருப்பினத்தை சேர்ந்தவர் ஒரு ஜனாதிபதியாக அமெரிக்க மக்களால் 2008 தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஆனால் இவர் அந்த அடிமைத்துவத்திலிருந்து வந்தவர்களுடைய வாரிசு அல்ல. இவருடைய தகப்பன் கென்யாவிலிருந்து படிக்கிறதுக்கு இந்த மாதிரி வந்த ஒரு கருப்பினர். அவர் கல்யாணம் கட்டினது ஒரு வெள்ளை பெண்மணியை. ஆனாலும் ஒரு கருப்பினர். அவர் ஒரு நாளும் அவர் ஒரு நேஷனல் லீடராக எல்லாருக்கும் தலைவராகத்தான் தன்னை அரசியல் செய்தார். கருப்பின மக்களுக்கு மட்டுமன்று அவர் அரசியலை செய்யவில்லை. அப்ப அமெரிக்கா இப்ப எப்படி இருக்கிறது? இப்ப எல்லாருக்கும் சுதந்திரம் இருக்கிறது, உரிமைகள் இருக்கிறது. என்றாலும் இது நான் வசிக்கிற ஷார்லட் நகரம், இது ஒரு பெரிய சிட்டி. இதிலே நீங்கள் பார்த்தால் இந்த லெப்ட் ஹேண்ட் பக்கம் இருக்கிற படத்தை பார்த்தால் இந்த கருப்பு இல்லை, கடும் நீளமாக இருக்கிற நிறங்களிலே பெரும்பாலும் கருப்பின மக்கள் வாழ்கிறார்கள். சுத்தி வர இருக்கிற நிலங்களிலே எஸ்பெஷலி இந்த மஞ்சள் மாதிரி இருக்கிற இடங்களிலே வெள்ளையர்கள் வாழ்கிறார்கள். நான் உண்மை சொல்றேன், நானும் வெள்ளையர்கள் இருக்கிற பகுதியிலே வாழ்கிறேன். அநேகமான இந்தியர்கள், அதாவது இந்தியாவில இருந்து வந்தவர்கள் எங்களை மாதிரியாக்கள் அங்கான் வாழ்கிறார்களே. இங்கே பார்த்தீர்கள்னா பணம் எப்படி இருக்கிறது, யார் செல்வந்தர்கள், யார் வறுமை கோட்டில் கீழே இருக்கிறார்கள். இந்த சிவப்பு நிறத்திலே இருக்கிறது தான் இந்த கருப்பு நிற மக்கள் இருக்கிற இடங்களை குறிக்கிறது. அதாவது அவர்கள் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற வறியவர்கள். நாங்கள் பணம் இருக்கிறவர்கள், வெள்ளைக்காரர்கள் மாதிரி நாங்கள் வெள்ளைக்காரர்கள் இருக்கிற இடத்திலே இருக்கிறோம். அப்ப அமெரிக்கா இஸ் a land of opportunity to many. பல்வேறு ஆட்களுக்கு நிறைய சந்தர்ப்பங்களை கொடுக்கிற ஒரு நாடு. சுந்தர் பிச்சையிலிருந்து சத்திய நடல வரை. ஆனால் racial and economical divisions remain beneath the surface in areas. அந்த மேற்பரப்புக்கு கீழே நிற வேற்றுமைகள், வேறு சமூக வேற்றுமைகள் இருக்கின்றன. சரி, இனி நாங்கள் கதைக்குள் போவோம். நீரஜா, நீங்க ஸ்கிரீன் எடுத்து ரோசா பார்க்ஸ்.
Okay, so இந்த புத்தகத்தின் பேர் Young Rosa Parks. Young Rosa Parks, the pillar of fairness. Rosa was born on February 4th, 1913. No one knew then that she would one day change the history of America. Rosa was born on February 4th, 1913. No one knew then that she would one day change the history of America. So, அதான் அவ வந்து பிறந்த நாள். ஒருத்தருக்கும் தெரியாது எவ்வளவு பெரிய இம்பாக்ட் அவருக்கு இருக்கும் என்று. Rosa lived with her mother, brother, and grandparents in Alabama. When Rosa was growing up, black people did not have the same rights as white people. Rosa lived with her mother, brother, and grandparents in Alabama. When Rosa was growing up, black people did not have the same rights as white people. So, our amma Tambi, like அம்மம்மா தாத்தாவோட வளர்ந்தவ in Alabama. That's மேப்பில் இப்போ பார்த்துருப்பீங்க. அது சவுத்தில் இருந்தது. முந்தி ஸ்லீவ்ஸ் இருந்த இடத்துல. And so அவ வளரேக்கிற like same like மதிப்பு அவை கருப்பாக்களுக்கு இல்லை என்று. In those days, schools were different for black children and white children. White children went to better schools. They had heated classrooms and new textbooks. Black children went to school in run-down buildings. They had no heat, no desks, few books. In those days, schools were different for black children and white children. White children went to better schools. They had heated classrooms and new textbooks. Black children went to school in run-down buildings. They had no heat, no desks, few books. So, படத்திலே தெரியுது வித்தியாசம். Like, வெள்ள பிள்ளைகள் போன பள்ளிக்கூடம், நல்ல பள்ளிக்கூடம், புத்தம் எல்லாம் இருக்குது, வடிவான சாக் போர்டு எல்லாம் இருக்குது. But கருப்பு பிள்ளைகள் போன பள்ளிக்கூடம் கொஞ்சம் like run down like நல்லதில்ல like ஒரு தரம் அதை பார்த்து வடிவா கட்டேல இந்த மாதிரி. Black children went to school for part of the year. During the rest of the year, they worked in the fields to help their families. Rosa's grandparents lived on a farm. Rosa and her brother were lucky to have enough food to eat, but sometimes they were sad. Black children went to school for part of the year. During the rest of the year, they worked in the fields to help their families. Rosa's grandparents lived on a farm. Rosa and her brother were lucky to have enough food to eat, but sometimes they were sad. So, அவ ஸ்கூலுக்கு போனதும் பட் அவைக்கு ஹாலிடே வேலையில அப்படி இருந்தா வேலை செய்தவ லைக் சம்பளத்துக்கு பிகாஸ் சாப்பாடு காணாத வேண்ட குடும்பத்துக்கு ஸோ சின்ன பிள்ளைகளும் அந்த காலத்தில் வேலை செய்யணும். African Americans were not always treated fairly or kindly. Sometimes they were afraid. Some white people, like members of the Ku Klux Klan, tried to hurt black people by burning down their houses and churches. Many innocent people were killed. Rosa's grandfather remembered these hard times. African Americans were not always treated fairly or kindly. Sometimes they were afraid. Some white people, like members of the Ku Klux Klan, tried to hurt black people by burning down their houses and churches. Many innocent people were killed. Rosa's grandfather remembered these hard times. So முந்தி like Ku Klux Klan இந்த KKK இன்னும் கூப்பிடுவினம். It's like a group, an organization
வெள்ளக்காரருண்ட and they're racist. Their goal வந்து கருப்பாக்களுக்கு like இப்படி வீட்டை எரிக்கிறது அவையும் like கருப்பாக்களுக்கு கொல்லுவினம் அப்படி like கூடாத ஜாமான் செய்வினம் and எழுதி இருக்குது ரோஸ் அந்த தாத்தாக்கு அந்த காலம் எல்லாம் ஞாபகமாக இருக்குதுண்டு and இன்னும் ரோஸ் அந்த காலத்திலும் அப்படி கொஞ்சம் like கூடாத ஜாமான் நடந்து கொண்டும் இருந்தது. When Rosa was growing up, she liked to listen to her grandfather's stories. Her grandfather taught her to respect all people, no matter what color they were. Rosa learned a lot at the school she attended, but Rosa had to leave school to take care of her sickly grandmother. When Rosa was growing up, she liked to listen to her grandfather's stories. Her grandfather taught her to respect all people, no matter what color they were. Rosa learned a lot at the school she attended, but Rosa had to leave school to take care of her sickly grandmother. ஸோ வளரேக்கிற அவன் தாத்தா சொல்லியிருக்கிற லைக் எல்லாரையும் மதிக்கணும் ஒண்டா நடத்தணும்ண்டு அண்ட் அவருக்கு பள்ளிக்கூடம் போக விருப்பம் அண்ட் கணக்கு லைக் படிப்பிச்சவை பட் அவருக்கு ஸ்கூலை விட்டு போகணும் பிகாஸ் அவமாக்கு வெல்த்தமாக வந்ததுண்டு. In 1932, when Rosa was almost 20 years old, she married a man named Raymond Parks. He was a good man who helped Rosa finish high school. They lived in Montgomery, Alabama. Both became members of the NAACP, National Association for the Advancement of Colored People. This group worked for civil rights. They wanted all people, no matter what color, to treat each other equally. In 1932, when Rosa was almost 20 years old, she married a man named Raymond Parks. He was a good man who helped Rosa finish high school. They lived in Montgomery, Alabama. Both became members of the NAACP, the National Association for the Advancement of Colored People. This group worked for civil rights. They wanted all people, no matter what color, to treat each other equally. So, அவ 20 வயசுக்கு கிட்ட கல்யாணம் கட்டினவா and then ஹை ஸ்கூலையும் முடிச்சவா ஸ்கூலை முடிச்சவா இன்னும் அலபாமா அந்த சவுத் ஸ்டேட்ல இருக்கினாம் அண்ட் ஒரு குரூப்பை ஜாயின் பண்ணி இருக்கிறாம் NAACP it's like a சங்கம் like மக்களை முன்னேற்ற மாதிரி ஒரு சங்கம் அதுக்கு வேலை செய்வினம் and அவன் கோல் வந்து லைக் சில லாஸை மாற்றணும்ண்டு எல்லாரும் லைக் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணுறதுக்கு அண்ட் ஆக்கண்ட மனதை மாற்ற எல்லாரும் உண்டா இருக்கணும்ண்டு. Rosa worked hard in the NAACP. She knew that Black people were not treated fairly and she wanted to do something about it. On December 1st, 1955, Rosa made an important decision. She would take the first step to change things. Rosa worked hard in the NAACP. She knew that Black people were not treated fairly and she wanted to do something about it. On December 1st, 1955, Rosa made a very important decision. She would take the first step to change things. ஸோ அவ இப்படி லைக் முடிவு செய்திருக்கிறார் நான் சாமான மாற்றணும்ண்டு நான் நல்லா வேலை செய்கிறேன் இதுக்கு நான் இப்போ இன்னும் அதை விட தாண்டி லைக் என்னாலும் செய்யணும்ண்டு அவ இப்படி முடிவு பண்ணியிருக்கிறார். On that day, Rosa left work feeling tired. She had worked many hours sewing at her job in a department store. Rosa got on a bus and took a seat. Black people were not allowed to sit in the front of the bus. They had to sit in the back. Only white people could sit in the front. This was segregation. It was the law in Montgomery and many other parts of the South. On that day,
Rosa left work feeling tired. She had worked many hours sewing at her job in a department store. Rosa got on a bus and took a seat. Black people were not allowed to sit in the front of the bus. They had to sit in the back. Only white people could sit in the front. This was segregation. It was the law in Montgomery and many other parts of the South. ஸோ அவ ஒரு நாள் வேலைக்கு போகிற தையல் வேலை அவ செய்கிறவா வேலைக்கு போகிற பஸ்ஸில் ஏறி இருந்தவா கருப்பாக்கள் முன்னுக்கு இருக்க இயலாது பின்னுக்கு மட்டும்தான் இருந்து திஸ் இஸ் கால்ட் செக்ரிகேஷன் வெள்ளைக்காரன் மட்டும்தான் முன்னுக்கு இருக்கலாம் அண்ட் இது சவுத்தை கிராஸ் பண்ணி லைக் முழு சவுத்துலேயும் இப்படி தான் சட்டம் லைக் எல்லாரும் அண்ட் இப்படியும் லைக் ரெஸ்டாரண்ட்ஸ்லேயும் இருக்கும் சில கடைகள் சாப்பாடு வெள்ளைக்காரனுக்கு மட்டும்தான் குறிப்பினம் என்று அப்படி இருக்கும். The bus began filling up. Soon there were no seats left. The bus driver told Rosa and some other black people to give up their seats for white people. Rosa was the only one who did not follow the bus driver's orders. The driver told Rosa he would have her arrested if she did not get up. Still, Rosa would not move. The bus began filling up. Soon there were no seats left. The bus driver told Rosa and some other black people to give up their seats for white people. Rosa was the only one who did not follow the bus driver's orders. The driver told Rosa he would have her arrested if she did not get up. Still, Rosa would not move. So, கன ஆக்கள் பஸ்ஸில் ஏறினோம் அண்ட் சில பேர் அதில் வெள்ளக்காரர் ஸோ சீட்ஸ் எல்லாம் முட்டினா பேர் பஸ் டிரைவரே வந்து சொல்லியிருக்கிறார் கருப்பாக்களுக்கு எலும்புங்கோ வெள்ளக்காரன் இங்கே இருக்கணுமெண்டு மெட்டாக்கள் எல்லாம் எலும்பினவே பிகாஸ் அவைக்கு சண்டை வேண்டாம் லைக் ஜெயிலுக்கு போக விருப்பம் இல்லையெண்டு அவ லைக் அந்த முடிவை செய்திருக்கிறவை என்னால் மாற்றணுமெண்டு ஸோ அவ இருந்திருக்கிறா அண்ட் டிரைவர் சொல்லிடுவார் உங்களை அரெஸ்ட் பண்ணுவேன்னு நீங்கள் எலும்பாட்டி அண்ட் அவ இன்னும் எலும்பேல. Rosa Parks was arrested and taken to jail. She was told to pay a fine. When Rosa was released from jail, she decided not to pay the fine. Instead, she fought to change the unfair bus law. Many people were ready to fight segregation, but Rosa took the first step. So, Rosa Parks was arrested and taken to jail. She was told to pay a fine. When Rosa was released from jail, she decided not to pay the fine. Instead, she fought to change the unfair bus law. Many people were ready to fight segregation, but Rosa took the first step. So, அவ இப்போ ஜெயிலுக்கு போயிருக்கிறா தென் வெளியில் வரைக்கும் they said ஃபைன் ஒன்று கட்டணுமெண்டு அண்ட் அவ இல்லைண்டு நான் இந்த லைக் அன்ஃபேர் லைக் சட்டத்தை மாற்ற லைக் போராட போகிறேன்னுண்டு அண்ட் ஸோ கன பேருக்கு செக்ரிகேஷன் விருப்பம் இல்லாமல் மாற்றணும்னு நினைச்சவே இப்போ இவ தான் முதல் ஸ்டெப் எடுத்தவா. Rosa and her friends organized a boycott. A boycott is when many people come together and refuse to buy or use something. All the black people who usually rode the bus to work agreed to walk instead. This meant that the bus company would lose money. Rosa and her friends organized a boycott. A boycott is when many people come together to refuse to buy or use something. All the black people who usually rode the bus to work agreed to walk instead. This meant that the bus company would lose money. So, அவன் வேற கருப்பாக்க கம்யூனிட்டியில இருந்த ஆக்கள் boycott பண்ணினவ boycottன்னா it's like a form of protest. So, எல்லாரும் ஒண்டா நிற்க போயினம் இதை பாவிக்க மாட்டோம் இதை வேண்ட மாட்டோம்ண்டு and then அது பிஸ்னஸுக்கு பேட் அந்த பஸ் கம்பெனிக்கு காசு இப்போ கிடைக்காது ஒரு குறைய காசு கிடைக்கும் வெள்ளைக்காரர் இன்னும் பஸ்ஸில் போவேனாம் ஸோ இப்போ எல்லா கருப்பாக்கள் வேலைக்கு போய்க்கல பஸ்ஸை ஓடாமல் நடந்து போவோம்ண்டு இதுக்குண்டு செய்யணும். An important minister helped tell people about the bus boycott. His name was Martin Luther King Jr.
He told people to fight for what they believed in, but to do it peacefully. An important minister helped tell people about the bus boycott. His name was Martin Luther King Jr. He told people to fight for what they believed in, but to do it peacefully. So Martin Luther King Jr. அவரு ஒரு important leader in the civil rights movement and அவர் பஸ் boycott பற்றி அவருக்கு தெரிஞ்ச ஆட்களை பற்றி சொல்லி இருக்கிறார் and அவர்கிட்ட like பெரிய like his philosophy like அவர் நினைச்சது எல்லாரும் like சட்டத்தை மாத்தணும்னு அதுக்கு போராடலாம் பட் பீஸ்ஃபுல்லா சண்டை பிடிக்காம செய்யணும்னு and அது like non-violence principle அது காந்தியிலிருந்து அவர் படிப்பிச்சு like um like கேள்விப்பட்டவர். While the boycott was going on, Rosa's lawyers took her case to the Supreme Court. That is the highest court in the United States. Rosa's lawyers said that Rosa should not have been arrested. They said that segregation on buses should be against the law because it treats Black people unfairly. While the boycott was going on, Rosa's lawyers took her case to the Supreme Court. That is the highest court in the United States. Rosa's lawyers said that Rosa should not have been arrested. They said that segregation on buses should be against the law because it treats Black people unfairly. So, a boycott நடந்து கொண்டு போயிருக்கிற அவன் கேஸ் லைக் அவ அரெஸ்ட் பண்ணினதை அவ இது நியாயமில்லை என்று கோர்ட்டுக்கு போயிருக்கிறான் ரோசா ஸோ தென் சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்திருக்கிறோம் அதான் யுனைடெட் ஸ்டேட்ஸில் லைக் பெரிய கோர்ட் அதை விட மேலே இன்னொரு கோர்ட் இல்லை ஸோ அவ சொல்லியிருக்கிறோம் இது ஃபேர் இல்லை என்று செக்ரிகேஷன் இருக்கக்கூடாதுண்டு பஸ்ஸஸில் பிகாஸ் கருப்பாக்கிற ஒரு வரம் நடத்துது வெள்ளைக்காரில் இன்னொரு வரம் அண்ட் யுனைடெட் ஸ்டேட்ஸ் கான்ஸ்டிடியூஷன் லைக் அதில் எழுதி இருக்குது எல்லாரும் ஒண்டா ஃபேராக ட்ரீட் பண்ணணும்ட்டு. The bus boycott lasted for more than a year. Then, on December 20th, 1956, the city of Montgomery got an order from the Supreme Court. Buses could no longer be segregated. This was a great victory, but many restaurants, stores, and even hospitals were still not open to African Americans. It took many years and many battles to end segregation. Rosa Parks worked hard for the civil rights movement. She earned many honors and awards for all that she did. But one right stands before them all, the right to be treated fairly and with respect. The bus boycott lasted for more than a year. Then on December 20th, 1956, the city of Montgomery got an order from the Supreme Court. Buses could no longer be segregated. This was a great victory, but many restaurants, stores, and even hospitals were still not open to African Americans. It took many years and many battles to end segregation. Rosa Parks worked hard for the civil rights movement. She earned many honors and awards for all that she did. But one right stands before them all, the right to be treated fairly and with respect. ஸோ ஒரு வருஷத்துக்கு மேலே இந்த boycott போயிருக்குது லைக் ஆக்கள் பஸ் எடுக்காமல் நடந்து போனவேண்டு தென் சுப்ரீம் கோர்ட் ரூல் ஒரு லைக் சொல்லி இருக்குது செக்ரிகேஷன் பஸ்ஸஸில் நிப்பாட்டணும்ட்டு பட் எழுதி இருக்குது ரைட் ரெஸ்டாரண்ட்ஸ் கடைகள் லைக் ஹாஸ்பிட்டல் எல்லாம் இன்னும் இடத்துல செக்ரிகேட் பண்ணி இருந்தது அண்ட் அது வேறாக்களும் அதுக்கு நிப்பாட்டணும்னு சண்டை பிடிச்சு கனவரசம் அறுத்தது செக்ரிகேஷனை நிப்பாட்ட அண்ட் ரோசா பார்க்ஸ் கனவரசம் சிவில் ரைட்ஸுக்கு இதுக்கு பிறரும் லைக் போராடினவா லைக் இது லைக் இம்பார்ட்டன்ட் காஸ்ன்ட்டு அண்ட் ஸோ அவருக்கு கூட முக்கியமான ரைட் வந்து எல்லாரையும் ஒண்டா மதித்து நியாயமாக நடத்துறது அதான் கதையின் கடைசி பேஜ். So the end.
தேங்க்யூ நீரஜா. என்ன யாராவது வந்தாக்களுக்கு கேள்விகள் இருக்கா? ப்ளீஸ் கேளுங்க. ஏதாவது கதையிலையா இந்த விஷயத்தை பற்றி ஏதாவதான்னு கேளுங்க. கதை விளங்கினதா? நீரஜா, நீங்க கேள்வி கேட்க போறீங்களா? ஜோசப், Anybody உங்களை முடிய அன்மியூட் பண்ணி நீங்க என்னாலும் சொல்ல எடுத்துக்கோங்க. இட்ஸ் ஓகே இல்லையா? உங்களுக்கு எதனா ஒப்பீனியன் இருந்தா, உங்களுக்கு கருத்து இருந்தா சொல்லுங்க, கேள்வி இருந்தா சொல்லுங்க. அல்லது ஐ வாண்ட் டு ஆஃபர் சம்திங். நான் கொஞ்சம் கதைக்க இருக்கிறேன். ஆனா நீங்க ஒரு மியூட் பண்ணுங்க, எக்கோ பண்ணுங்க. இது சொல்லணுமா? யாராவது எல்லாரும் குவைட்டா இருக்கிறீங்க? இது சின்ன கதை, பட் இட்ஸ் கைண்ட் ஆஃப் லெவல் 2க்கும் லெவல் 3க்கும் இடையில. அப்ப நான் முதல் கிணவே ரெண்டைக்கு சில பேர் லேட்டா வந்து நீங்க முதல் சொன்னவே ரைட், இந்த இப்படி படிப்பான கதைகளும் சொல்லணும்ண்டு. ஸோ வி ட்ரை டு இன்ட்ரடியூஸ் முதல் ஃபன்னான கதைகள் எனக்கு சொன்னாங்க. சொல்லுங்க. It must have been really bad for Rosa Parks to be treated unfairly. Thank you. Yeah, இவ லண்டன்ல இருக்கிறா, மெலினா. Yeah, thank you for your opinion. மெட்டாக்களை சொல்லுங்க, அது அப்புறம் நான் சில ஒப்பீனியன் சொல்றேன். யாருக்கும் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? மார்ட்டின் லூதர் கிங், ரோசா பார்க்ஸ் எல்லாம் மெட்ட ஆக்கள் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? வழக்கமா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தரையும் காணல இன்னைக்கு இதுல, பேரை சொல்லி. எனிவே, நான் இதுல லெவல் 3 ஆக்கள் எனக்கும் அதுவும் இன்னொரு இது என்னன்னா, யார் லெவல் 3 ஆக்கள் வந்து யார் லெவல் 1 ஆக்கள் ரைட் எனக்கும் தெரியாது. ஸோ அதை நாங்க இம்ப்ரூவ் பண்ணணும், ரைட். இட்ஸ் குட். முதல் லக்ஷிகா, இந்த சில லேட்டா வந்தாக்களுக்கு சொல்றேன். லக்ஷிகா மிஸ் வந்த சாவச்சேரி இந்து ஓல்ட் கேர்ள், பட் ஜெஃப்னா யூனிவர்சிட்டி லெக்சரர், சுண்டுக்குழி கேர்ள்ஸ் ஸ்கூல்ல காய்ச்சிருக்கிறா, சாவச்சேரி ஹிந்துல காய்ச்சிருக்கிறா. ஷீ இஸ் ட்ரைங் டு பாப்புலரைஸ். அவதான் கன பேரை சேர்த்தவ. ஆனா இங்க வாராக்கள் கொஞ்சம் அரௌண்ட் 15 to 20 இருக்குது. ஹோப்ஃபுல்லி அதை யூடியூபை வாட்ச் பண்ணிவிடமாண்டு. பட் இந்த ஸ்டோரியில நான் முதல் கொடுத்துனேன். சில பேர் கொஞ்சம் லேட்டா வந்து நீங்க முதல் ஐ எக்ஸ்பிளைன் அபவுட் அமெரிக்கா, எப்படி முதல் இங்க வந்தாக்கள், அமெரிக்க பூர்வீக மக்கள், செவ்விந்தியர் என்று சொல்றது, ரைட், அவர்கள் இருந்தவர்கள், பிறகு எப்படி வெள்ளை ஆக்கள் வந்து இங்க பிடிச்சவர்கள், பிறகு எப்படி கருப்பாக்கள் இங்கே அடிமைகளாக கொண்டு வரப்பட்டவர்கள், எங்களை மாதிரி இங்க வந்தாக்கள், பிறகு வந்தாக்கள் 1960களில். அப்ப இந்த அமெரிக்காவுடைய வரலாறு 250 வருடங்கள் முடிந்து விட்டது அடுத்த 4ஆம் தேதி. அதிலே இண்டிபெண்டன்ஸ் வந்து அதுக்கு முதல்ல இருக்குது, ரைட். 1607ஆம் ஆண்டு முதல் குடியேற்றத்தை அமைத்து விட்டார்கள். அப்ப 400 வருடங்களுக்கு மேலே வரலாறு இருக்கிறது. ஆனால் அதுக்கு முதலும் இருக்கு இந்தியர்களுடைய அந்த பூர்வீக மக்களுடைய வரலாறு. அப்ப